கேள்வி எண் 1. 1934ஆம் ஆண்டு ஜிடிபியின் நவீன கருத்து முதன்முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சைமன் குஸ்னட். கேள்வி எண் 2. தனிநபர் வருமானம் பற்றி தனது புத்தகமான வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. கேள்வி எண் 3. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் புள்ளியியல் நிறுவனத்தின் பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மத்திய புள்ளியியல் நிறுவனம். கேள்வி எண் 4. 1990ஆம் ஆண்டு மனிதவள மேம்பாட்டு குறியீடு எந்த பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி முஹப் உல் ஹக். கேள்வி எண் 5. 1970இல் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தையை முதன்முதலில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஜிக்மே சிங்கே வாங்சுங். கேள்வி எண் 6. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அமெரிக்கா. கேள்வி எண் 7. 2025ஆம் ஆண்டு ஜிடிபி அடிப்படையில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 4வது இடம். கேள்வி எண் 8. இந்தியாவில் தற்போது சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 72 ஆண்டுகள். கேள்வி எண் 9. உலக அளவில் வேளாண் பொருட்களின் உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 2வது இடம். கேள்வி எண் 10. இந்திய பொருளாதாரம் பரவலாக எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 3 துறைகள். கேள்வி எண் 11. இந்தியாவில் முதன்மை துறை என்று அழைக்கப்படும் துறை எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி வேளாண்மை துறை. கேள்வி எண் 12. இந்தியாவில் 3ஆம் துறையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பணிகள் துறை. கேள்வி எண் 13. இந்தியாவில் 2வது துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தொழில்துறை. கேள்வி எண் 14. தொலைத்தொடர்பு, கணினி மற்றும் தகவல் தொடர்பான சேவைகளின் உலகளாவிய ஏற்றுமதி சந்தையில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2வது இடம். கேள்வி எண் 15. இந்தியாவின் ஜிடிபியில் 50%க்கு மேல் அதிக பங்கு வகிக்கும் துறை எது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சேவைத்துறை. கேள்வி எண் 16. தற்போது இந்திய பொருளாதாரம் ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 6% முதல் 7% வரை. கேள்வி எண் 17. ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கேள்வி எண் 18. இந்தியாவில் எந்த ஆண்டில் பல தொழில்துறை கொள்கையின் மூலம் அதிக அளவு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1948. கேள்வி எண் 19. உலகளவில் இந்தியா பணிகள் துறையில் வகிக்கும் இடம் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 8வது இடம். கேள்வி எண் 20. உலகளவில் தொழில்துறையில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 6வது இடம்.
இது உங்களுக்கான கேள்வி. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சரை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.